அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, 1995ல ப்ரொஃபஷனல் செஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்ப பத்தின ஒரு கேம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து 9வது கேம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில ஆனந்த் சார் வந்து வின் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்பரோவ் வந்து ஒயிட் பீஸும், ஆனந்த் சார் வந்து பிளாக் பீஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதில வந்து பயங்கரமான ஒரு அட்டாக்க வந்து கஸ்பரோவ் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாரி இருந்தா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. அதே மாதிரி ரீசென்ட்டா வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகேந்திர பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ₹200 வந்து நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காரு. தேங்க் யூ ஸோ மச் பிரதர். அண்ட் ரீசென்ட்டா வந்து ஜேவியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பும் ஆஃப் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் த சேனல். ஸோ வித் திஸ் நம்ம வந்து வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மீன் இந்த அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க கஸ்பரோவ் வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ கேம் வந்து E4 ஓப்பன் பண்றாரு. ஸோ ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, E5 ரிப்ளை பண்ணுறாரு. இவங்க ஏற்கனவே 2 பேரும் சேம் ஓப்பனிங் வந்து விளையாடிருக்காங்க. லைக் இந்த 6த் கேம், இந்த சேம் மேட்ச்ல 6த் கேம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ நைட் F3, நைட் C6, பிஷப் டு B5 த ரோல் அப்பஸ். ஸோ யூசுவலாக பார்க்குற லைன்ஸ் தான். ஸோ A6 மாஃப் இஸ் டிஃபென்ஸ், பிஷப் கோஸ் டு A4, நைட் F6 அண்ட் கேசல்ஸ். ஸோ யூசுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பானிஷ் கேம் அப்படின்னு சொன்னாலே இல்லைனா த ரோயல் ஓப்பஸ்ன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் டு D6, பிஷப் E6, E7 அந்த மாதிரி B5 இப்படி க்ளோஸ்டு ரோயல் ஓப்பஸ் ஆடுறதுக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்கும். ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆனந்த் சார் வந்து க்ளோஸ்டு ரோயல் ஓப்பஸ் ஆடாமல் ஓப்பன் ரோயல் ஓப்பஸ் வந்து சூஸ் பண்ணுறாரு. ஸோ நைட் எக்ஸ் E4, D4 இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஓப்பனிங். ஆக்சுவலாக இந்த ஓப்பனிங் வந்து 6th கேமில் வந்து கஸ்பரோவ் வந்து எதிர்பார்க்காத ஒரு ஓப்பனிங். ஸோ வந்து அதில் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ சேம் ஓப்பனிங் வந்து மேபி அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். நல்லா பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் திரும்பவும் அதே ஓப்பனிங் வந்து விளையாடுறது கொஞ்சம் ரிஸ்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன காரணத்துக்காக அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஒரு ஒரு 5, 6 மூலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அங்கேருந்தே ட்விஸ்ட்டு ஆரம்பிச்சிரும். ஸோ ஐடியா இஸ் வெரி சிம்பிள். நம்ம ஆப்போனண்ட்டோட கிங் சென்டரில் இருக்குது. அப்போது வந்து நான் என்ன பண்ணணும், சென்டரை ஓப்பன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பானை நான் புஷ் பண்ணுறேன். அப்போ பிளாக் என்ன பண்ணுவார், ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் சென்டரில் ப்ளே பண்ணிங்கன்னா ஐ வில் ப்ளே இன் த விங்ஸ், அதாவது சைடில் ப்ளே பண்ணுவார். லைக் B5 வந்து விளையாடுறாரு இங்கே ஆனந்த் சார். ஸோ பிஷப் கோஸ் டு B3 அண்ட் தென் பான் டு D5. ஸோ இந்த நைட்டை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நைட் மாதிரி. பட் ஆஃப்டர் D takes E5, பிஷப் E6, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் BD2, இமீடியட்டாக அந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் தென் நைட் கோஸ் டு C5. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் மூவ்ஸ் தான். இந்த ஓப்பனிங்கோட மெயின் மூவ்ஸ் தான். இந்த ராயல் ஓப்போஸோட பெர்ன்ஸ்டீன் வேரியேஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு மூவ் சூஸ் பண்ணுவார் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அந்த மூவை பற்றி பேசலாம். ஸோ லைக் C3, இந்த பொசிஷனில் நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு டவுட் தான். நம்ம ஏன் இதை கேப்சர் பண்ணக்கூடாது? கேப்சர் பண்ணலாம், ஏன்னா யூ ஆர் கெய்னிங் த பிஷப் பேர், டெஃபினட்டாக பண்ணலாம். ஆனால் ஆஃப்டர் நைட் டெக்ஸ் B3 என்னங்க இது எதோ மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் எ சிம்பிள் பிளான் தான். இந்த நைட் வந்து ஈஸியாக வந்து ஐ வில் ஜஸ்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொன்னால் புரிஞ்சிடும். அதாவது இந்த நைட்டு வந்து இப்போ B3யில் இருந்துக்கிட்டு அழகாக வந்து ஒரு பிளாக் ஹெட் க்ரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக நம்ம அந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை அட்டாக் பண்ணுறோம். ஈவன் ஒரு பேர் ஆஃப் நைட்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பானை C5 புஷ் பண்ணிங்கன்னா கூட, இல்லை டேரெக்டாகவே நான் வந்து நைட்டை ரீமூனரிங் பண்ணிவிட்டு பானை C5 புஷ் பண்ணிவிட்டு இப்படி ஆடலாம்னு நினச்சா கூட, இந்த நைட் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, the knight can go to E2 and then to F4. From there it will put pressure on the D5 pawn. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு அட்டாக்கர் இருக்காங்க. ஸோ லைக் இந்த நைட் F4லேருந்து இங்கே ஒரு அட்டாக்கர் இருப்பாங்க. ரூக் D1, குயின் B3 இப்படி மல்டிபிள் அட்டாக்கர்ஸை ஈஸியாக ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போது பான் வந்து C5க்கு அட்வான்ஸ் ஆனால் இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஈஸியாக நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிடும், ஈவன் தோ நம்ம பிஷப் பேரை வந்து கெயின் பண்ணாலும். ஸோ அதனால் இங்கே ஆனந்த் சார் வந்து என்ன விளையாடுறாங்க அப்படின்னா D4 ஆடுறாரு. ஸோ D4க்கு ஆப்வியஸான ரெஸ்பான்ஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த இடத்துல தோணுற ஒரு ரெஸ்பான்ஸ் என்னென்னா, நம்ம ஏன் வந்து பிஷப்பை கேப்சர் பண்ணக்கூடாது? ஸோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணால் நைட் டேக்ஸ் E6, C takes D4 அண்ட் தென் நைட் C takes D4. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த பாயிண்டில் we can put the knight. இப்போ ஒயிட் பிளேயர் வந்து இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். there is no D pawn.
அப்போ இந்த நைட்டை வந்து டிஸ்லாஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எஃப் பான் அட்வான்ஸ் பண்ணலாம். பட் டெஃபினட்டாக எஃப் பான் யாருமே அட்வான்ஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இட் வில் வீக்கன் த கிங்ஸ் பொசிஷன். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஓப்பனிங்கில் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ கோயிங் பேக் இந்த இடத்துல வந்து நம்ம பிஷப்பை கேப்சர் பண்ணுறதுக்கு பதில் அவர் என்ன ஆடுறாரு அப்படின்னா நைட் டு G5 வந்து விளையாடுறாரு கஸ்பாரோவ். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டாக்டிக்கல் ஐடியா. இங்கே வந்து பிளாக் பிளேயர் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற நைட்டு மாதிரி இருந்தாலும் இங்கே ஆக்சுவலாக வந்து கேம் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடெக் C3. ஏன் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குற நைட்டை நம்ம ஏன் கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும், எனக்குமே எழும். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பொசிஷன் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த வேரியேஷன் நான் பார்த்ததில்லன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நைட் டு G5 வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கோர்ச்னாய் அண்ட் கரப்போவ் இவங்க கேமில் வந்து பயன்படுத்துறதுனா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேமில் பயன்படுத்த மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணுறாரு கஸ்பாரோவ். ஸோ இதை கேப்சர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ குயின் கேப்சர்ஸ் G5, குயின் F3. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குயின் வந்து டெவலப்பிங் வித் அ டெம்போ. வி ஆர் ஹிட்டிங் தி நைட் விச் இஸ் ஆல்ரெடி இன் எ பின். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணும்போது இட் இஸ் கம்மிங் வித் அ செக். ஓகேங்களா? ஸோ இப்போது யூ கேனாட் புட் த பிஷப் பேக் இல்லையா? ஸோ யுவர் F7 இஸ் ஆல்ரெடி ஹேங்கிங். ஸோ இது மாதிரி இஷ்யூ இருக்குது. லெட்ஸே ஓகே நான் ஒரு நைட் கேப்சர் பண்ணிட்டேன். இப்போ நீ வேணால் கேப்சர் பண்ணிக்கோ. ஐ கேஸில் அந்த குயின் சைட் நினச்சி பண்ணோம் அப்படின்னா வி கேன் பிளே பிஷப் டெக்ஸ் E6 செக், எஃப் டெக்ஸ் E6 அண்ட் தென் குயின் டெக்ஸ் C6, குயின் டெக்ஸ் E5. இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன். பட் இருந்தாலும் பிளாக் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ அதனால் அவர் இந்த மாதிரியான லைன்ஸ்குள்ளே எதுலையுமே போகலை. ரேதர் ஹி பிளேட் டிடெக்ஸ் C3, நைட் டெக்ஸ் E6, எஃப் டெக்ஸ் E6. இதுதான் வந்து கஸ்பாரோவோட ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் பான் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு இது வந்து விஷுவலாக பார்த்தாலே தெரியும் சம்திங் இஸ் கோயிங் ஆன் இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது பிளாக் சைடில் நிறைய லைட் ஸ்கொயர் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு நிமிஷம் போர்டை சும்மா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கடா அந்த லைட் ஸ்கொயர் கண்ட்ரோல் எதையுமே காணோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். எக்ஸப்ட் இந்த ஒரு பான் மட்டும் லைட் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவுமே வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம வேணும்னா கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த நைட்டு மட்டும் இப்போ கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மற்றபடி நீங்கள் மற்ற லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே பாருங்களேன் ரொம்பவே வந்து சிவியராக வீக்காக இருக்குது. அதுதான் இஷ்யூ இந்த கேமில். ஸோ ஆஃப்டர் பிடெக்ஸ் C3, குயின் டு D3. இந்த குயின் டு D3 மூவ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது விஷுவலாக பார்க்குறதுக்கு ஓகே வி ஆர் பிளாக்கேடிங் அண்ட் வி ஆர் அட்டாக்கிங் C3, நம்ம வந்து ஆப்போனண்ட் கேம்குள்ளே போயிட்டோம், இது மாதிரிலாம் நமக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் அதுதான் கரெக்டும் கூட. ஆனால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த பொசிஷனில் பவர் பிளே செஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு தெரியல. பவர் பிளே செஸ்ன்னு சொல்லிட்டு டேனியல் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட் மாஸ்டர், ரொம்ப சீனியர் கிராண்ட் மாஸ்டர், ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கேமை பற்றி, ஹி வாஸ் எ ரிப்போர்ட்டர் ஆக்சுவலி. ஸோ இந்த கேமை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டரை வச்சு ப்ரிப்பேர் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அதாவது காஸ்பரோவ் வந்து கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நிறைய லைன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணதாக கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கிட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப் டு 20 மூவ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன்லேயே ஆடிருக்காங்க 1995. ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த மூவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் குயின் டு D3 எல்லா மூவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக விளையாடிருக்கிறாரு காஸ்பரோவ். ஸோ பிஷப் C2, குயின் டெக்ஸ் C3. ஸோ இது மாதிரி என்னங்க இது பான்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஃப் யூ கவுண்ட் த பான்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குயின் சைடு வந்து பயங்கரமான ஒரு மெஜாரிட்டி தெரியும் உங்களுக்கு. சென்டரில் ஒரு பான் இருக்குது. ஓகே போத் பிளேயர்ஸ் ஹேவ் த சென்டர் பான். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடு மெஜாரிட்டி இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த பான்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸே இந்த பான் சப்போஸ் இந்த பான் வந்து C5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகேங்களா? டெஃபினட்டாக பிளாக்குக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஆனால் இந்த பான் இன்னமும் வந்து ஹோம் ஸ்கொயரில் இருக்கிறதுனால அதை புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். டைம் எடுக்கிறதுனால பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் மேபி அதை டார்கெட்டாக மாறும். ஒயிட் வந்து ஈஸியாக அதை டார்கெட் பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா அந்த பானை கேப்சர் பண்ணிவிட்டு ஹி இஸ் த்ரெட்னிங் த ரூக் நவ். அண்ட் இந்த இடத்துல நைட் B3. ஸோ நைட் B3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆனந்த் வந்து நைட்டை இமீடியட்டாக கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ நைட்டை கேப்சர் பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லைக் கவுண்டர் அட்டாக். ஸோ ரூக்கு சும்மா தானே இருக்குது, நம்ம ஏன் வந்து கொண்டு வந்து நம்ம குயின் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா we can play bishop to D2. now your queen is attacked. ஓகேங்களா? ஸோ கவுண்டர் அட்டாக் போட்டுட்டு தேவையில்லாமல் வந்து பீஸை டெவலப் பண்ண வச்சிட்டோம். ஏன்னா இந்த பின் வந்து இட் இஸ் நாட் அன் இம்மார்டல் பின். ஓகேங்களா? ஈஸியாக இட் கேன் பி broken. ஸோ அதனால் குயின் டெக்ஸ் E5. ஓகே அனதர் ஃப்ரீ பான். ஓகே ஸோ ரூக் E1. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குயினை வச்சு ஈஸியாக நம்ம டெவலப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ குயின் டு D5 அண்ட் தென் குயின் G4.
ஓகேங்களா? ஸோ எல்லா பீஸும் வந்து டெவலப் ஆயாச்சு. ஓகே, ரூக்ஸ் ஆர் கனெக்டட், பிஷப்ஸ் ஆர் ஐயிங் தி கிங் சைட் ஃபார் த அட்டாக். ஸோ இது வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபார் பிளாக். இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். ஸோ கோயிங் பேக், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த் சார் வந்து நைட் எக்ஸ் பி3 ஆடுறாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் பி3. நவ் த ரூக் இஸ் ஹேங்கிங். ஸோ ப்ளீஸ் நோட், இதை இமீடியட்டாக கேப்சர் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம். பட் கேமில் ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பண்ணார்னா நைட் டு D4 ஆடினார். ஏன்னா அந்த நைட் டு D4 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக குயின் F3யோட அந்த த்ரெட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரெண்டாவது ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே பயங்கர வீக்காக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு அவர் பான்ஸை ஏன் கிவ் அப் பண்ணாருன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்கள் ஆப்போனோட கிங் சென்டரில் இருக்குது. டோன்ட் ஹெசிடேட் டு கிவ் அப் சம் மெட்டீரியல் டு கீப் த கிங் இன் த சென்டர் ஸோ தட் வி கேன் ஈஸிலி அட்டாக் இட் லேட்டர். ஸோ அதுதான் ஐடியா இந்த இடத்துல. ஸோ நைட் டு D4. இன்கேஸ் இந்த இடத்துல இந்த ஃப்ரீயான இருக்கிற இந்த ரூக்கை கேப்சர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஒரு டைம். ஸோ வி கேன் கோ குயின் H5 செக். ஃபார் திஸ் பிளாக் ஹேஸ் 2 ரெஸ்பான்சஸ். லைக் கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பானால் தடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் கிங்கை வந்து மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே கிங் டு D7. இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், பிஷப் டெக்ஸ் E6 செக் ஆடலாம். ஆஃப்டர் கிங் டெக்ஸ் E6, குயின் டு G4 செக், கிங் டு D5, குயின் டு D7 செக். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக we are going to win the queen in both variations. So எப்படின்னு சொல்லி பாருங்க. After bishop D6, queen F7 check, and if king takes the pawn, then it is game over for the black. ஸோ அதனால் வந்து அவர் அந்த மாதிரி பண்ண முடியாது. இஃப் கிங் C5 ஆல்சோ, தென் அகைன் பிஷப் E3 செக். எப்படி பார்த்தாலும் we are going to force the king to the dark square at one point of time. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து அதை கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப லாஜிக்கலாக இருக்கிறது G6 போட்டு நம்ம தடுக்கலாமே அப்படின்னு நினச்சோம்னா டெஃபினட்டாக பண்ணலாம். பட் ஆஃப்டர் குயின் F3 அகெயின் இந்த சேம் த்ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைட் ஸ்கொயர் வீக்னஸ் கூட இப்போ டார்க் ஸ்கொயரும் வீக் ஆகிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பான். ஸோ பான் வந்து G7ல் இருந்ததுனால அட்லீஸ்ட் நம்ம F6ல் கார்டில் இருந்தது. பட் இட் இஸ் நாட் நவ். ஸோ நைட் பேக் டு D8னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஃப்ரீயாக இருக்கிற ரூக்கை கேப்சர் பண்ண வேண்டியது கிடையாது. ரேதர் வி கேன் ப்ளே குயின் F6. குயின் F6ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வி கேன் த்ரெட்டன் த மேட் ஆல்சோ. அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த குயினையும் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதான் நம்மளோட ஐடியா. லெட்ஸே இந்த ரூக்கையும் சேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். வி கேன் ப்ளே பிஷப் டெக்ஸ் E6, பிஷப் E7 கவுண்டர் அட்டாக்கிங். ஸோ இந்த பொசிஷனில் வந்து யூ கேனாட் கேப்சர் த பீஸ். இந்த மாதிரி கேப்சர் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பயங்கர காமெடி நடக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுருவீங்க நீங்கள், எல்லா பீஸுமே போயிடும். அட் த எண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. மேபி இந்த பிஷப் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் வேரியேஷன், பட் நீங்களே கூட அதை ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ பிஷப் E7, ஸோ பிஷப் டு D7 செக்கு, டிஃப்ளெக்டிங் தி கிங். ஸோ ஆஃப்டர் கிங் டெக்ஸ் D7, E6 செக். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியா. அண்ட் ஒன்ஸ் இந்த டிஸ்கவர்ட் செக்கு கொடுத்ததுக்கப்புறம், சாரி ஆக்சுவலாக டிஸ்கவர்டு அட்டாக்கை நம்ம வந்து பானால செக்கு கொடுத்துருக்கோம். சாரி. ஸோ நைட் டெக்ஸ் E6 அண்ட் தென் வி கேன் வின் த குயின் அண்ட் ஆல்சோ த கேம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அவரால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல கேல்குலேட் பண்ண வேண்டியது. ஆல்மோஸ்ட் 45 நிமிஷத்துக்கு மேலே வந்து திங்க் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் ஹீ பிளே நைட் டு D4, குயின் டு G4, குயின் டேக்ஸ் A1. இப்போ என்ன நினைக்கிறாரு, ஓகே இட் இஸ் நவ் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த டாக்டிக்கல் ஐடியா கிடையாது. C6 நைட்டு வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியாச்சு. குயின் F3 இஸ் நாட் பாசிபிள். பட் ஒன்லி திங் என்ன அப்படின்னாக்கா, இப்போது நம்ம கிங் வந்து சென்டரில் இருக்குது. இந்த கிங் இப்போ சென்டரில் இல்லாத மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அண்ட் பிளாக் கேன் ஈஸிலி வின் த கேம். பட் அதுக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மூவில் சும்மா ஏதாவது ஒரு ரேண்டம் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஏதாவது ஒரு மூவ் பண்ணனா டெஃபினட்டாக வந்து பிளாக் கேன் வின் த கேம். ஸோ ஈஸியாக வந்து குயினை வந்து கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மூவில் மேபி கேஸ்லிங் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன் குயின் சைடு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிசோர்ஸஸ் வந்து பிளாக்கு கிட்ட இருக்குது. அதனால் ரொம்ப சின்ன சின்ன மூவ்லாம் பண்ண முடியாது. ரொம்ப காமான மூவ், குவைட் மூவ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. வி ஹாவ் டு கிரியேட் ஆல் த த்ரெட்ஸ். ஸோ பிஷப் டெக்ஸ் E6 இருக்கிற ஒரு டிஃபென்ட்ரி ரிமூவ் பண்ணிட்டேன். ஐ மீன் த பான் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு D8. சேம் தான் நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. இஃப் யூ டேக் த பீஸ், ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த வேரியேஷன் மாதிரி எல்லாமே ரன் ஆகும். ஸோ தேவையில்லாமல் திரும்ப மல்டிபிள் பீசஸ் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன ஆடுறாருனா ரூக் டு D8 ஆடுறாரு. ஸோ ரூக் டு D8 பதில் குயின் டு C3 ஆடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக ஆடலாம். பட் பிஷப் டு D7 செக்கு, கிங் F7, பிஷப் E3, பிஷப் டு C5, E6 செக், கிங் G8 அண்ட் தென் நைட் டெக்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து இதை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்த ரூக் இஸ் நாட் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து எப்போவுமே கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி
நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு வேரியேஷனும் நம்ம செக் பண்ணோம்னா இந்த மாதிரி டீப்பாக போயிட்டு தான் இருக்கும். ஸோ ரூக் டு D8 பிஷப் H6. இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கல, பிகாஸ் இஸ் டிஸ்கவரிங் ஆன் அட்டாக் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அவர் இங்கே பிஷப்பை கேப்சர் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காது. பட் ஆஃப்டர் குயின் டு C3 அடுத்த பீஸையும் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு, பிஷப் டேக்ஸ் G7. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமீடியட்டாக கேப்சர் பண்ணவே முடியாது. கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் மேட் இன் 2. ஸோ குயின் H5 செக்கு, பிக் யுவர் ஃபேவரட் ஸ்கொயர், எய்தர் E7 ஆர் F8. ஸோ எங்கே போனாலும் இட் இஸ் எ செக்மேட் ஆன் F7. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா குயின் டு D3 ஆடுறாரு. இந்த டயக்னலை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த வேரியேஷனோட ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயினை வந்து மிஸ்பிளேஸ் பண்ண வச்சுட்டு ஒரு 3 பீஸை வச்சு கிங் அட்டாக் பண்ணுறது தான் இந்த ஐடியா. ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு காஸ்பாரோவ். ஸோ பிஷப் டேக்ஸ் H8, குயின் டு G6, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் F6, பிஷப் டு E7. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ பிஷப் டேக்ஸ் E7, குயின் டேக்ஸ் G4, பிஷப் டேக்ஸ் G4, கிங் கேப்சர்ஸ் E7. அண்ட் தென் இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, பிஃபோர் வி கண்டினியூ, இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஆர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்குக்கு குயின் சைடு வந்து கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்குது அண்ட் ஹி ஹேஸ் 2 பாசர்ஸ் இல்லைங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பான் வந்து அவர் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்காரு. 3மே வந்து பாசராக இருக்குது. அதாவது இந்த பான் C5ல இருந்தாலோ இல்லை C4ல இருந்தாலோ மேபி ஏதாவது த்ரெட்டு கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பான்ஸ் கொஞ்சம் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால, சென்டரில் இருக்கிறதுனால ஈஸியாக இதை புஷ் பண்ணி நம்ம த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி யூ கேனாட் ஆர் யூ ஷுட் நாட் ப்ளே பான் டு F4 இமீடியட்லி. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா C5 இஸ் கமிங். ஓகேங்களா? ஸோ பிளாக்குக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த வேரியேஷன்ஸில். அதனால் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபஸ்ட்டு, நம்ம இந்த பானை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணும். இட் இஸ் எ பேக்வர்ட் பான். வி ஷுட் ஆல்வேஸ் அட்டாக் த பேக்வர்ட் பான் ஆர் வி ஷுட் கீப் த ப்ரெஷர் ஆன் தி பேக்வர்ட் பான்ஸ். ஸோ C6 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்து இதை கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, இந்த ரூக் இதை கார்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது பொசிஷன் வந்து டை ஆகிடுச்சு அப்படி. ஆக்சுவலாக ஒரு பான் இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது ஒயிட்டுக்கிட்ட. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்ல ஒரு என் கேம் இது. ஸோ F4, A5, கிங் F2, A4 அண்ட் கிங் E3. அதாவது பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பானை புஷ் பண்ணிகிட்ருக்க அந்த நேரத்தில் கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஐ லைக் கிங்ஸ் பொசிஷன் நவ். அது மட்டும் இல்லாமல் இந்த கிங் வில் கோ டு E4 ஸ்கொயர் ஆல்சோ. ஃப்ரம் தேர் இட் வில் கண்ட்ரோல் மல்டிபிள் ஸ்கொயர்ஸ். அது மாதிரி ஒரு அட்டாக் வந்து தொடர்ந்து அந்த நைட்டு மேலே வச்சுக்கிட்டே இருக்குது, அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ரூக் வந்து டைடு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணேன். ஸோ ஆனந்த் சார் வந்து B4 ட்ரை பண்ணுறாரு, பட் பிஷப் டு D1, தட் இஸ் நோ B3. சப்போஸ் இல்லை இன்னமும் நான் B3 ஆடுவேன் நினச்சி ஆடினீங்க அப்படின்னா ஆஃப்டர் A takes B3, A takes B3, ரூக் டு B1. இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டபுள் அட்டாக். யூ கேனாட் என்ன சொல்கிறது, இந்த ரூக்கை நம்ம திரும்பவும் B5க்கு கொண்டு வர முடியாது, பிகாஸ் யுவர் நைட் இஸ் ஹேங்கிங். அப்போது நம்ம வந்து நைட்டை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலான்னா அது வரைக்கும் யாரும் இந்த பானை விட்டு வச்சுருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அது மாதிரி சாதாரணமாக வந்து ஒரு சின்ன த்ரெட் தான், பட் இமீடியட்டாக அதை அழகாக வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாரு. ஸோ ரூக் டு A3 வந்து ரொம்ப வீக்கனிங்கான ஒரு மூவ் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஃபார் பிளாக் நவ். ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கிறதுனால அண்ட் இந்த பான் எங்கேயும் போகிறது கிடையாது. அண்ட் திஸ் ஒன் பான் வில் ஸ்டாப் தீஸ் 2 பான். இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அவரோட ஹோப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பானை அட்வான்ஸ் பண்ணும்போது கேப்சர் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பானை வந்து நம்ம ஃபர்தராக வந்து புஷ் பண்ணி ஈஸியாக வந்து பாசர் க்ரியேட் பண்ணலாம். அதான் ஐடியா. ஸோ G4, ரூக் டு D5, ரூக் டு C4, பான் டு C5, கிங் E4. ஸோ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ கிங்கை வந்து பயங்கரமாக சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஐ லைக் கிங்ஸ் பொசிஷன். ஸோ ரூக் டு D8, ரூக் டேக் C5, நைட் E6, ரூக் டு D5. ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே முடியாது ஆப்வியஸாக. ஸோ ரூக் டு C8, F5, ரூக் டு C4 செக், ஆஃப்டர் கிங் E3, நைட் டு C5, G5. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாசருமே வந்து பார்த்திங்கன்னா 5th ரேங்க் போயாச்சு. இதுக்கப்புறம் ஐ திங்க் இது ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரூக் டு C1 வந்து ட்ரை பண்ணுறாரு, பட் ஆஃப்டர் ரூக் டு D6 ஆனந்த் சார் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா வந்து இப்போது இந்த ஃபைல் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஏதாவது ஒரு பானை அட்வான்ஸ் பண்ணாலே போதும், கிங் வில் கோ ஃபர்தர் இல்லையா, ஃபர்தர் டவுன். ஸோ 8th ரேங்க் போனாலோ இல்லை எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து பிஷப்பை கொண்டு வரலாம். ஆக்சுவலாக மேட்டிங் நெட் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் இந்த பான்ஸை புஷ் பண்ணி ஈஸியாக இந்த பானோட ஹெல்ப்போட நம்ம ரூக்கை வந்து பேக் ரேங்கில் வச்சோம்னா ஈஸியாக செக்மேட் பண்ணிடலாம். ஸோ லைட் ஸ்கொயர் கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பிஷப்பும் இருக்குது. இந்த கிங்கை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஈவன் தோ வந்து நம்மக்கிட்ட கிங் வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் இருந்தாலும் யூ கேனாட் டூ எனி திங் அபவுட் திஸ். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத
கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.